இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்துல தமிழ்நாட்டின் மைய மாவட்டமாக இருக்கிற திருச்சி அந்த மாவட்டத்திலிருந்து நான் சேலம் என்கிற இந்த மாநகர் என்கிற மாங்கனி மாவட்டத்திற்கு இன்னும் விசேஷமாக சொல்லணும்னா சேலம் என்கிற பெயருக்கு காரணமே எருசலேம் அப்படிங்கிற அந்த பெயருக்கு அடையாளமாக இருக்கிற இந்த ஸ்தானத்திலே இந்த காஸ்பல் ஃபார் நேஷன்ஸ் என்கிற GFN இந்த ஊழியங்களின் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இதற்கு தலைவராக மாத்திரமல்ல, இதற்கு அற்புதமாக இந்த செயல் காரியங்களை நடத்தும்படியாக கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிற ரெவரண்ட் டாக்டர் ரெஜினால்ட் பென்ஜமின் அண்ட் ஃபேமிலி அவர்களுக்கும் நான் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அநேகருக்கு தெரிந்திருக்கலாம் என்றாலும் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு 16 ஆண்டுகளுக்கு பிற்பாடுதான் ஊழியர்களை சந்திக்கும்படியாக இந்த நாளில் நான் இங்கே வந்திருக்கிறேன். குறைந்தது ஒரு 16 வருஷம் இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா 2011 ஆண்டவர் வேறு ஒரு பாதையில் வேறு ஒரு விதமாக நடத்தி கொண்டிருக்கிற அந்த பிரயாணத்தில் 2026 வருஷத்தில் உங்களோடு நான் நிற்பதை மிகவும் அடையாளமாக சமாதானமாக காண்கிறேன். அங்கே வந்து இறங்கின உடனேயே என்னுடைய நண்பர் வந்து பார்த்தாரு, திலக் சாம் உட்கார்ந்துருக்கிறாரா என்னன்னு தெரியல. ஓகே, அதே மாதிரி பாஸ்டர் ராபர்ட் வந்துருந்தாங்கன்றதை பார்த்தேன். மற்றவங்க யாரையும் பார்க்கல. ஆனாலும் இந்த நாள் மிகவும் ஒரு அற்புதமான மாற்றத்திற்கான தேவ நாமத்தின் முன்னேற்றத்திற்கான நாள் என்று சொன்னால் மிகையாகாது. ஆமாம், என்ன நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், சமீபத்தில் தான் அவருடைய கிருபையினால எனக்கு மறுபடியும் கர்த்தர் எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து அருமையான என்னுடைய மனைவி இங்கே வந்திருக்கிறாங்க. அவர்களும் ஒரு நல்ல பைபிள் காலேஜில் டீனாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பள்ளியில் அவர்கள் வந்து முதல்வராகவும் இருக்கிறாங்க ஒசூர் பகுதியில். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு தலைவராக இருக்கிற போதகருக்கு அவர்கள் மூத்த மகளாக இருக்கிறாங்க. அவங்களும் ரெவரண்ட் டாக்டர் ஜெனிஃபர் அவர்களும் வந்திருக்கிறாங்க. அவர்கள் பெற்றோர்களும் அருமையான ரெவரண்ட் டாக்டர் ரெஜினால்ட் பென்ஜமின் அவர்களுடைய பெற்றோர்களும் எத்தனையோ ஆண்டுகளாக குடும்ப உறவின் ஐக்கியத்தில் ஊழியத்தின் அடிப்படையில் அவர்கள் நட்பு வட்டாரமாக இருக்கிறார்கள். ஓகே, பக்கத்தில் இருக்கவங்கள பாருங்க, நான் சொல்லுகிற வார்த்தையை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி விட்டு இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற வார்த்தைகளோடு நாம் ஆசீர்வாதமாக இங்கிருந்து புறப்பட போகிறோம். ஹல்லேலூயா. நான் எப்பொழுதும் ஒன்றை நம்புகிறது என்னன்னா, எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய திட்டம் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது என்பதை நிச்சயித்திருக்கிறோம். 10 பேர் வாயிலிருந்து ஆமீன் வந்திருக்கு. இப்போ ஒரு 25 பேர் வாயிலிருந்து ஆமீன் வந்திருக்கு. இதுதான் நம்ம எதிர்பார்த்தது. ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்தில் இங்கே வந்திருக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, துக்கத்தோடு வந்திருக்கிறீர்கள், வெட்கத்தோடு வந்திருக்கிறீர்கள். நான் நம்பிக்கையோடு சொல்லட்டும், நம்மை காண்கிறவர் நம்முடைய வாழ்க்கை துணை அல்ல, நம்மை காண்கிறவர்கள் நம்முடைய உடன்பிறப்புகள் அல்ல, அல்லது நாளைக்கு வேண்டி இந்த உதவியை செய்வேன் என்று சொல்லி இருக்கிற எந்த நபரும் அல்ல. மாறாக நம்மை உண்டாக்கின கர்த்தர் தான். சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் நாட் ஆன் மை டைம் பட் ஆன் ஹிஸ் டைம். என்னுடைய நேரம் அல்ல, அவருடைய திட்டத்தின்படி அவருடைய நேரத்திலே அவர் சகலத்தையும் நேர்த்தியாக செய்திருக்கிறார், இன்னும் செய்வார் என்கிறது அறிந்திருக்கிறதுனால யோவேல் 2:26 வாசிக்கிறது போல, வெட்கப்படுவதற்காய் அல்ல, நீங்கள் வெளிச்சத்திலே நடப்பதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த வசனத்தை வாசிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லலை, நினைவுபடுத்துறதுக்காகத்தான். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் இல்லையா? நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் துதிப்பீர்கள். அதுக்கு பிறகுதான் அங்கே சொல்லியிருக்கு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. பக்கத்தில் உங்களுக்கு கை கொடுங்க, கை கொடுத்து நான் சொல்லுகிற வார்த்தையை சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா. இந்த காலையில் இந்த வார்த்தையவே சொல்லுங்களேன். படித்து பாஸ் ஆகிறது ஒரு வகை, காப்பி அடித்து பாஸ் ஆகிறது ஒரு வகைன்ற மாதிரி, காப்பி அடித்து பாஸ் ஆக சொல்ல பக்கத்தில் கை கொடுத்து தான் சொல்ல சொன்னேன். உங்கள் கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்கள் வெட்கத்தோடு வந்திருக்கிறதை கர்த்தர் பார்த்திருக்கிறார். அதனால் வெட்கப்படுவதற்காக அல்ல,
வெளிச்சத்திலே நடப்பதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சமாதானமா இருக்கீங்களா? சத்தம் உயர்த்தி சொல்லுங்க. வெட்கப்படுவதற்காய் அல்ல, வெளிச்சத்திலே நடப்பதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்படின்னா உங்களுடைய மனைவிக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஐயோ, நான் இவ்வளவு பாடுபட்டு உழைக்கிறேனே, கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செய்கிறேனே, ஆனா என் மனைவிக்கு ஒண்ணுமே தெரியலையே, புரியலையே, கவலைப்படவே வேண்டாம். உங்களை உண்டாக்கின தேவனுக்கு எல்லாம் தெரியும். மனைவி மாதிரி இங்க வந்திருக்கிறீங்களே, உங்க கணவர் நீங்க செய்கிற தியாகங்கள் அல்லது நீங்க செய்கிற உழைக்கிற உழைப்புகளை அவங்களுக்கு தெரியல, அருமை தெரியல, பொறுமை தெரியலன்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். உங்களை உண்டாக்கின கர்த்தருக்கு நல்லா தெரியும். நீங்களும் வெட்கத்துல தான் வந்திருக்கிறீங்க. ஆனா வெட்கம் என்பது இருக்கிறது உண்மை, ஆனா அது நிரந்தரம் அல்ல. நிரந்தரம் வெளிச்சம். ஹல்லேலூயா. Not to shame but to shine in Jesus name. ஹல்லேலூயா. கை கொடுத்து சொல்லுங்க. வெட்கப்படுவதற்காய் அல்ல, வெளிச்சத்திலே நடப்பதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமீன் சொல்லுங்களேன். ஓகே, நல்ல நேரத்தை எனக்கு கொடுத்துருக்குறாங்க, நல்ல நேரத்தை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அற்புதமான ஒரு அந்த அந்த டாக்டர் ரெஜினால்டு அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, ஆட்டோ வரும்போது தான் அடையாளம் ஒன்று, ஆட்டோ வரலன்னா அது நாள் கணக்குலையும் போகுமா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களை உட்கார வைக்கணுங்கிறது நோக்கம் அல்ல, ஆனால் தேவனுடைய ரகசிய செயல் இருக்கிற இடத்திலிருந்து நம்மால் ஒரு அசைவு கூட அசைய முடியாது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லுங்களேன். வார்த்தை வரும்போது வாதை விலகிவிடும், புதிய பாதை திறந்துவிடும். எது வரும்போது? இப்ப கையை பிடிச்சு சொல்லுங்களேன். வார்த்தை வரும்போது வாதை விலகிவிடும். அப்புறம் புதிய பாதை திறக்கணுங்கிறது நமக்கு ஆசை, ஆனா அதுக்கு என்ன விலகணும்னா வாதை விலகணும். அதுக்கு என்ன முன்னாடி வேணும்னா வார்த்தை வேணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அநேக பாடல்கள் இருந்தாலும் இந்த நாள்ல என்ன சொல்றதுன்னா, பாடல்களை மாத்திரம் பாடுவதற்காக நம்ம வரல. நான் நிறைய பாட்டை பாடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா என்னுடைய உள்ளத்தை தொட்ட ஒரு சில பாடல்களின் மூலமாக நம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். மீண்டும் நான் சொல்லட்டும், இன்னைக்கு கர்த்தரே உங்களை பார்த்து பேசி இருக்கிறது தான். நீங்க வெட்கத்தோடு வந்திருக்கிறீங்க, ஆனா வெட்கப்படுவதற்காய் அல்ல, வெளிச்சத்திலே நடப்பதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. மீண்டும் சொல்லட்டும், நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறது தற்செயல். யாரோ கூப்பிட்டோ இல்லை ஒரு சில ஸ்தாபனங்களினுடைய என்ன சொல்றதுன்னா விஷயங்கள், ஊழியங்களின் அடிப்படையில் அழைப்பு வந்து நீங்க வந்திருந்தாலும் தேவனுடைய அனாதி தீர்மானம், திட்டம். அதுலயும் இந்த 10 ஆண்டுகளிலே நாம் ஜீவனோடு இருப்பது தான் பெரிய விஷயம். இந்த 2030 குறித்து ஆண்டவர் என்கிட்ட 19லயே பேசினார். திஸ் டெக்கேட், இந்த 10 இயர்ஸ்ங்கிற இந்த 2030, இட்ஸ் கோயிங் டு பி எ குளோபல் ரிவைவல் இன் ஜீசஸ் நேம். எனக்கு வந்து டாக்டர் ரெஜினால்டு அவங்க ஃபேமிலி எல்லாரையும் தெரியும், ஆனால் அந்த ஊழியத்தினுடைய பேர் எனக்கு தெரியவே தெரியாது. ஆமீன் சொல்லுங்களேன். அவங்க போட்டிருக்கிற பேர் பாருங்க, காஸ்பல் ஃபார் நேஷன். அதுலேயே வந்துருச்சு, ஒரு நாடு அல்ல, இந்த நாட்டை கடந்து அப்படின்னு சொன்னால் அது ஒரு குளோபலுக்கான அடையாளத்தை காட்டுது. இப்போ கர்த்தர் என்கிட்ட என்ன பேசினார்னா, அப்போஸ்தலர் 1:8 உன்னிடத்துல பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பெலன் அடைகிறீர்கள், பெலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாக முதலாவது எருசலேமிலும் பின்பு யூதேயாவிலும் அதற்கு பிறகு நாட்டுக்கு அடையாளமா இருக்கிற சமாரியாவிலும் அதற்கு பின்பு உலகத்தின் கடைசி பரியந்தம் சாட்சிகளா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்ப இந்த 10 ஆண்டுகள்ல நாம் வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னா இது உலக எழுப்புதலுக்கான அடையாளம். அப்ப இங்க வந்திருக்கிறீங்கன்னா நாட் ஓன்லி டாக்டர் ரெஜினால்டு பெஞ்சமின் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி, உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருத்தவங்களும், ஹல்லேலூயா, இதில் சின்ன வேலை செய்வவங்களா இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாரும், நாம் எல்லாருமே அவர் நமக்கு கொடுத்திருக்கிற தோட்டத்திலே வேலை செய்கிறோம். ஹல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்களேன். அதனால நமக்கு எஜமானன், நம்ம எல்லாருக்கும் எஜமானன் ஒரே ஒருத்தர் தான். அதான் ஹெவன்லி கவர்மெண்ட். அவர் தான் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. அந்த தேவன் தான் இன்னைக்கு நம்மை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளோடு கூட ஒரு பாடலை கேளுங்க. இந்த பாடல் உங்களுக்கு ஊழியம் செய்யும். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு போகிறோம். ஹல்லேலூயா. ஏ மேஜர் 6:8. யெகோவா ஈரே எந்தன் தேவன்,
தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. உங்க குரல் வருமா? ஓகே, 1 2 3 கோ. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. கரங்களை தட்டி பாடுவோமா? அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். நீங்க மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். ஓ, எனக்கு விரோதமா ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. All together. யெகோவா ஈரே எந்தன் தேவன். இரண்டாவது முறை உங்க சத்தம். தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அப்பா தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் அப்பா பார்த்துக் கொள்வதா நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. கர்த்தர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அப்பா பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. தலைக்கு மேல கை தூக்கி தட்டி பாடலாமா? யெகோவா ஈரே எந்தன் தேவன், ஓ தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. One more time. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். நீங்க மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். தலைக்கு மேல யெகோவா ஈரே எந்தன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தரு. அடுத்த சரணம் பாடுவோமா? நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரு. நீங்க சூப்பர். விசாலத்தில் இன்னொரு முறை பாடுவோமா? என் நெருக்கத்திலே கர்த்தரையை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரு. என் நெருக்கத்திலே
என்னை காலத்தில் கொண்டு கொண்டு மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும். தலைக்கு மேல கை தட்டி யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா நன்றியப்பா நன்றியப்பா, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோளின் மேலே சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. கர்த்தர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அப்பா பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், என் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. உங்க சத்தம் மலைகள் மலைகள் விலகி போனா. அருமை அருமை. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம். ஒரே ஒரு சரணம் பாடுவோமா? என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். நல்லா இருக்குல்ல? என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பயந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பயந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. யெகோவா நிசி என்ற ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி என்ற ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும். மலைகள் விலகி போன, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே.
அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மீண்டும் ஒரு முறை மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. இந்த கையமாக உட்கார்ந்து இருக்கிற வண்ணமாக கையமாக அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மைக்கு சத்தம் அவர் கிருபை மாறாது எந்த வாழ்விலே. வெட்கப்படுவதற்காய் அல்ல, வெளிச்சத்திலே நடப்பதற்காய். ஹல்லேலூயா. ஒரு விசை கூட பக்கத்துல கை கொடுத்து இந்த வாழ்க்கை சொல்லிட்டு, நீங்க வெட்கப்படுவதற்காய் அல்ல, வெளிச்சத்துல நடப்பதற்காய். அதற்கு ஒரு முன்னோட்டம் தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை இந்த காஸ்பல் ஃபார் நேஷன்ஸ் என்கிறதான இந்த ஊழிய ஸ்தானத்திலே இந்த அற்புதமான தரிசனத்தின் பங்காளர்களாக வேலை செய்கிற தோட்டத்திலே ஆண்டவருக்காக நியமிக்கப்பட்டவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆகவே மீண்டும் ஒரு விசை எங்களை அன்போடு அழைத்திருக்கிற பயன்படுத்துகிற டாக்டர் ரெஜினால் பெஞ்சமின் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அவர்களுக்கு எங்களை அறிமுகம் செய்திருக்கிற எங்களுடைய பெற்றோர் உண்மையான பெஞ்சமின் அங்கிள் அண்ட் சூர்யா ஆண்டி அவர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். அவங்களும் முடியாத நிலைமையிலையும் வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ அங்கிள் ஆண்டி. ஒரு நாளும் நாங்கள் மறக்க முடியாது. அவங்களை பார்க்க வந்தோம், சீட்டு இன்னைக்கு இப்படி வந்துருச்சு. ஹல்லேலூயா. ஆனால் எல்லாமே அதனுடைய தீர்மானத்தின்படி தான் நடக்கும். ரோமர் 8:28 ஓகே, என்னுடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். வேத புத்தகம் வைத்திருக்கிற எல்லாரும் என்னோடு கூட வேதத்தை எடுத்து வேதத்தை திறந்து 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தின் சில வசனங்களை நாம் வாசித்து நேரத்தை நாம் செலவு பண்ணுறதை விட அந்த வேத பகுதியை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அதில் நான் வாசிக்கிறேன். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஓகே, இன்றைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு முன்பாக ஒரு மனிதன் நிற்பானானால் அவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்னங்கிறதான் தலைப்பு. நல்லா கவனிங்க. தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். ஆனால் அதற்கு முன்னோட்டமாக ஏற்கனவே நடந்த சம்பவம் தான். தீர்க்கன் எலியாவை பற்றி பல முறை நம்ம பேசியிருக்கிறோம். பல முறை அநேக பரிசுத்தவான்கள் மூலமாக நாம் கேட்டிருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்களேன். ஓகே, இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்கள இது வரைக்கும் எலியா சப்ஜெக்டை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லைன்றவங்க கை தூக்கி காட்டுங்க. ரொம்ப ஞானமாக இருப்பீங்க நீங்க. அப்படின்னா நல்ல அறிமுகமான வேத பகுதி. ஆனால் இன்றைக்கு நன்கு அறிமுகமான வேத பகுதியில் இருந்து நாம் நடைமுறைப்படுத்துகிற சில காரியங்களை கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டி நம்மை சமாதானமாக அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஓகே, முதலாவது காரியம், ஒரு மனுஷன் ஏன் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னோட்டம் தான் எலியாவை பற்றி இங்கே நம்ம பார்க்கிறோம். இந்த எலியா எப்படிப்பட்ட ஒரு நபர்னா, திருமணம் ஆனவரா ஆகாதல். வேதத்தில் 2 பேர் தான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஒரு நபர் ஏனோக்கு, இன்னொரு நபர் எலியா. இந்த ஏனோக்கு என்பவர் குடும்பஸ்தன், திருமணமாகி
பிள்ளைகளை பெற்று பேர பிள்ளைகளை பெற்று இப்படி குடும்பத்தோடு வாழ்ந்து குடும்பத்தை நடத்தி அப்படியே தேவனோடு சஞ்சரித்த ஒரு நபர். ஆனால் எலியா எப்படின்னா திருமணம் ஆகாதவர், அதே நேரத்தில் சாதுவானவர் கிடையாது, ரொம்ப வைப்ரண்ட் ஆனவர். அல்லேலூயா. ஆமாம், எள்ளுன்னா வரணும், அதே மாதிரி கோடு போட்டால் ரோடு போட்டுவார். அப்புறம் வேற ஏதாவது இருக்கா? எள்ளுன்னா என்ன, கோடுன்னா ரோடு. அதையும் தாண்டின ஒரு நபர் தான் எலியான்னு சொன்னால் அதுக்கு மிகையாகாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இந்த எலியாவை குறித்து இங்கே போட்டிருக்கிற முதலாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவன் தன்னை எப்படி அட்ரஸ் பண்றார், முகவரி, தன்னை எப்படி முகவரிப்படுத்துகிறார்னா, தன்னுடைய எந்த திறமைகளை பற்றியோ தாளந்துகளை பற்றியோ அல்லது தனக்கு இருக்கிற எந்த பின்னணியை பற்றியும் அவர் பேச மாட்டார், பேசல. அவர் தன்னை பற்றி முதலாவது அறிமுகம் செய்கிறதே என்னன்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா. மீண்டும் சொல்லுங்களேன், வலது கை உயர்த்தி. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறார். ஹல்லேலூயா. இந்த முதல் வசனமே அதான் சொல்லியிருக்கு, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். இப்ப நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு முன்பாக ஒரு மனிதன் நிற்பானால் அவனுக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கு. அதே மாதிரி ஏன் ஒரு மனிதன் தன்னை கர்த்தருக்கு முன்பாக நிறுத்த வேண்டும் என்பதை யோசிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக ஏன் ஒரு மனுஷன் நிற்கணும் அப்படின்னா, கர்த்தருக்கு முன்பாக நின்னாதான் முதல்ல தன்னை குறித்து அவன் அறிந்து கொள்ள முடியும். தன்னுடைய அபிஷேகம் என்னன்னு தெரியும், தனக்குள் கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனம் என்னன்னு தெரியும், கர்த்தர் தனக்குள் வைத்திருக்கிற அதிகாரம் என்னவென்று தெரியும். ஹல்லேலூயா. நம்ம பாட்டுக்கு ஒரு மீட்டிங்க்கு வரோம்னா ஏதோ பார்த்தோம் ஏதோ போட்டோம் அப்படின்னு கிளம்பி வந்துட முடியுமா? என்னதான் பேண்ட்டு ஷர்ட்டு பவுடர் போட்டு எல்லாம் பண்ணாலும் நமக்கு என்ன வேணும்? கண்ணாடி வேணும். கண்ணாடி முன்னாடி போகாம நம்ம இங்க வருவோமா? அப்ப ஏன் கண்ணாடி முன்னாடி போகிறோம் அப்படின்னா, அப்போதான் நான் போட்டிருக்கிற பவுடர் அளவா இருக்கா, அல்லேலூயா, அப்பதான் நான் போட்டிருக்கிற ஷர்ட் கரெக்டா இருக்கா, என்னுடைய அப்பியரன்ஸ், என்னுடைய என்ன சொல்றதுன்னா காட்சி சரியாக இருக்கான்றதை நான் எப்ப தெரிந்து கொள்ள முடியும்னா, அந்த கண்ணாடி முன்னாடி நிற்கும் போதுதான் எனக்கு தெரியும். அப்படியே ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு மனுஷன் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்னால நின்னாதான் அவன் தன்னை முதலாவது அறிந்து கொள்ள முடியும். அதனாலதான் கர்த்தருக்கு முன்னால் அவர் நிற்கிறார். என்ன கேட்கிற அன்பு தேவதாசர்களே, இந்த காலை நேரத்துல நம்ம எல்லாரையும் தற்பரிசோதனை செய்கிற முதலாவது விஷயம் என்னன்னா, நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேனா? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவங்களுக்கு என்னென்ன வருங்கிறதும் பின்னாடி இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்கத்தான் போகிறோம். ஆனா நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேனா? கர்த்தருக்கு முன்னால் நிக்கல அப்படின்னா, நிக்கலைன்றவங்களை பத்தி சொல்லி கேட்கணும்னு இல்லை, அவங்களுடைய காரியங்களே நமக்கு தெரியும். அடையாங்க, இத்தனை வருஷமா ஒரு செவரை கட்டி முடிக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சின்ன ஒரு இடத்துக்கு பிரச்சனை, அங்க கேஸ் இங்க கேஸ், அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை, மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கேன்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா தெரிந்து கொள்ள வேண்டிய சிம்பிளான லாஜிக் என்னன்னா, ஏன் உலகத்துல போய் நிக்கிறாங்க, ஏன் மற்ற மனுஷங்க முன்னாடியே நிக்கிறாங்க அப்படின்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கலைங்கிறது. இருக்கீங்களா? இருக்கீங்களா? அப்போ காலையிலேயே வார்த்தை வந்துருச்சு. அந்த வார்த்தை வந்துறதுக்கு அடையாளமும், வார்த்தை வரும்போது வாதை விலகிவிடும், புதிய பாதை திறந்து விடும். இப்போ என்ன வந்துட்டு இருக்கு? அப்ப வார்த்தை வந்து விட்டால் என்ன நடக்கும் தெரியுங்களா? வாதை விலகிவிடும், புதிய பாதை திறக்கப்படும்ல, திறந்து விடும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவதாசர்களே, மிகவும் தேவனால் கனப்படுத்தப்பட்டு, நான் சொல்ல போனா இந்த வார்த்தையை சொல்றேன், அலங்கரிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களை இங்கே அமர வைத்திருக்கிறார். அதற்கு என்ன ஒரே ஒரு விஷயம்னா, அந்த கொரோனா காலத்துல நம்ம எல்லாம் போகாதது தான் பெரிய ஒரே ஒரு உதாரணம். ஆமே. அப்ப இந்த கொரோனா காலத்திலே நம்ம எல்லாம் அடிபடலை,
சின்ன பின்னப்பட்டாலும் நம்முடைய ஜீவன் போகலைன்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலக எழுப்புதலில் கர்த்தர் உங்களை பயன்படுத்த திட்டம் வைத்து விட்டார். அதனாலதான் இந்த காலை நேரத்துல நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. நான் 2011 ஒரு தீர்மானம் எடுத்துட்டு தான் போனேன். இனி பாஸ்டர்ஸ் பக்கமே வேண்டாம் சாமி, பட்டது போதும். அது மாம்சம். ஆனா நான் நினைச்சே பார்க்கல. 2019 திரும்பவும் ஆண்டவர் பேசினார், 20 வருஷத்தை மறந்துரு. அப்ப நான் சொல்றேன், 20 வருஷத்தை மறக்கணுமா ஆண்டவரே? 2002 2010 வரைக்கும் 4000 5000 சபைகள். திலக்கையா இருக்கீங்களா? ராபர்ட்டையா இருக்கீங்களா? ஆமீன். 4000க்கு மேற்பட்ட சபைகள், எத்தனையோ ஆசீர்வாதமான ஊழியங்கள், எவ்வளவோ எழுப்புதல் காரியங்கள் நடந்தது. என்ன ஆண்டவரே கேட்ட, அதெல்லாம் மறந்துரு, அதெல்லாம் மறந்துரு, அதெல்லாம் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நடக்கல. அப்படின்னா என்ன ஆண்டவரே சொல்றீங்க? ஆனால் இந்த 2030 இட்ஸ் கோயிங் டு பி எ குளோபல் ரிவைவல் இன் ஜீசஸ் நேம்னு பேசினாரு. நம்ப முடியல. 20 அத மாதிரியே முதலாவது திருச்சியை சுத்தி ஜெபம் பண்ணேன். 40 நாட்கள் ஜெபம் பண்ணேன். அந்த ஜெபத்தின் அடையாளம் தான் ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை கர்த்தர் ஆரம்பிச்சார். அந்த ஊழியங்களை சொல்ல நான் இங்க வரல, உங்களுக்கு எல்லாம் அநேகருக்கு தெரியும். அதுதான் முடிஞ்சிருச்சு, அதோட முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா கிடையாது. அப்போஸ்தலர் 1:8 திருச்சிங்கிறது எருசலேமுக்கு அடையாளம். அதுக்கு அடுத்தது யூதேயா. யூதேயா என்பது அது தமிழ்நாடு என்கிற நம்முடைய மாநிலத்துக்கு அடையாளம். அதற்கு பிறகு சமாரியா என்பது நம்முடைய இந்திய தேசத்திற்கான அடையாளம். அதற்கு பிறகுதான் உலகின் முடிவு பரியந்தான் அவருக்கு சாட்சி. அப்ப நமக்குள்ள சாட்சியை வச்சுட்டாருன்னா அவர் படிப்படியாக அவரே நடத்துவார் என்பதற்கு அடையாளம் தான். 20ஆம் வருஷம் திருச்சியை முடிச்சார். 21ஆம் வருஷம் தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ 18,000க்கு மேற்பட்ட கிலோமீட்டர் டிராவல் பண்ணி எல்லா மாவட்டங்களையும் போய் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி, இந்த மண்ணை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுனார். 52 நாட்கள் ஜெபம் பண்ணேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கு பிறகுதான் ஒரு ஆட்சி மாற்றத்தை பார்த்தோம். ஆட்சி மாற்றத்தை பார்த்தது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து அநேக ஆவிக்குரிய உலகத்திலும் மாற்றங்களை காணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். அதை முடிச்சு 21ஆம் வருஷத்துக்கு பிறகு 22ஆம் வருஷத்துல அது அப்படியே சமாரியாவுக்கு அடையாளமாக இந்திய தேசத்தின் நம்முடைய என்ன சொல்றது நாடாளுமன்றம், அதை தொடர்ந்து 11 மாநிலங்களினுடைய சட்டப்பேரவைகள் எல்லாம் போய் ஜெபம் பண்ண. அங்கங்க இருக்கிற ஆட்சிக்குரிய அதிகாரத்துல இருக்கிற இந்த எம்எல்ஏவை பார்க்கறது கிடையாது, அல்லது எம்பிங்களை பார்க்கறது கிடையாது. ஆட்சிக்குரிய தலைமை, இந்த என்ன சொல்றது பொலிட்டிக்கல் அத்தாரிட்டியில இருக்கிற அந்த மினிஸ்டர்ஸை பார்க்க அவங்க தலையில கையை வச்சு ஜெபம் பண்ண. ஆமீன் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறது எதுவுமே பொய்யும் அல்ல, நடக்காததில்லை. எவ்ரிதிங் ரெக்கார்டட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே மாதிரி இன்னைக்கு நான் இங்க நிற்கிறது தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். ஆமீன் சொல்ல முடியுமா? ஆமா, அதுக்கு பயன்படுத்துறவங்களையும் கர்த்தர் எப்படி பார்த்து வைத்திருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளம் தான் அங்கிள் ஆண்டி, அவருடைய என்டையர் ஃபேமிலி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா அவர்களை கர்த்தர் குளோபலாக பார்க்கிறார். தே மே பி இன் லோக்கல், பட் தே ஆர் த சிம்பிள் ஆஃப் குளோபல் இன் ஜீசஸ் நேம். அவர்கள் ஒருவேளை இந்த சேலத்தில் அமர்ந்து இருக்கலாம், ஆனால் அவர்கள் உலக எழுப்புதலுக்கான அடையாளமாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தேசங்களை கடந்து போகிறதும் 22க்கு மேலே. பாச சொன்னது போல 2022 தான் முதல்ல 1000 போதகர்கள் மாநாடுன்னு ஒன்று திருச்சியில் ஆண்டவர் நடத்தினார். அதை தொடர்ந்து மற்ற மாவட்டங்கள் மற்ற இடங்கள் எல்லாம் அதே மாதிரியான ஊழியங்கள் மாநாடுகளை நடத்தினாலும் 25 ஒரு வகையான காரியத்துல, இந்த 26ஆம் வருஷத்துல நம்ம எப்படி வந்திருக்கிறோம் அப்படின்னா, இதுக்கு மேல எங்கேயும் போய் உட்கார்ந்து ஜெபிக்கணுங்கிறது இல்லை. ஜெபத்திற்கு தடையல்லைன்னா எல்லா பகுதிகளையும் கர்த்தர் ஆயத்தம் செய்து விட்டார். இனி நாம் சும்மா இருப்போம், ஆண்டவர் நமக்காக எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார் என்கிற விசுவாசத்தோடு, இந்த நல்ல தரிசனம் பெற்றிருக்கிற தலைவர்களோடு, இந்த ஸ்தாபனத்தோடு இணைந்து தேவனை மாத்திரம் நாம் ஊழியத்திலே செய்யும் பொழுது நமக்கான எல்லாவற்றையும் அவர் செய்வார். ஆதினதின் நேரத்திலே சரியாக செய்வார். அதனால தான் இன்னைக்கு ஒரு முன்னோட்டமாக நான் உங்க முன்னாடி நிற்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு கேட்கிற தேவ ஜனமே, நம்முடைய எல்லாவற்றையும் அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆனபடினால தான் உங்கள் கவலைகளை அவர் மேல வைத்திருக்கார். அப்போ எலியா தன்னை அட்ரஸ் பண்ணும்போது என்னதான் சொல்றாருன்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற
நான். இன்னைக்கு உங்க எழுதுற நோட்ல நீங்க போட்டுக்கிற தலைப்பு என்ன தெரியுமா போடணும்? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஜிடி, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற டாக்டர் ரெஜி, அதே மாதிரி கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற பாஸ்டர் பால் ஜெயக்குமார் ஐயா, பாஸ்டர் காலேப் ஐயா, ரைட்? இஸ்ரேல் ஐயா, இளம்பிள்ளை, கர்த்தருக்கு மகிமை. இன்னைக்கு இவங்க மூலமா அநேக புதிய அறிமுகங்களையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அங்கிள், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஆண், இதுதான் நம்முடைய ஐடென்டிஃபை. நம்ம ஐடென்டிஃபிகேஷன் என்னன்னா, அதை பண்ணினேன் இதை பண்ணினேன் அதை முடிச்சுங்கிறது கிடையவே கிடையாது. பலர் சொல்லட்டும். ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு முதலாவது காரியம், நானா எனக்குங்கிற அட்ரஸ் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கிறவன் நான். ஆமீன் சொல்லுங்களேன். என்ன கேட்குற அன்பு தேவதாசர்களே, இங்கே நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா சும்மா வரல. இதுவரை இல்லாத ஒரு உறக்கத்தை இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இதுவரை இல்லாத ஒரு இரவாக இந்த ராத்திரி உங்களுக்கு மாறும் என்பதில் சந்தேகமே. ஏன்னா நான் கட்டுக்கதைகளை சொல்ல முடியாது. அதே மாதிரி சொல்லணும்னு உட்கார்ந்தா நேரம் போதா. கர்த்தர் செய்து கொண்டிருக்கிற அற்புதங்களும், கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களையும் செய்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது காரியம், எலியா எப்படி தனக்கு ஐடென்டிஃபை வச்சிருந்தாரோ அதை மாதிரி என்னுடைய ஐடென்டிஃபை என்ன தெரியுங்களா? கர்த்தருக்கு பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்களேன். இந்த 1 ராஜாக்கள் 17:1 உங்களுடைய அடையாளமே, அப்படி சொல்லுங்க, உங்க அடையாளமே, உங்க அங்கீகாரமே என்னதுதான்? முதல் உங்களுடைய அடையாளம் அப்படின்னா ஐடென்டிஃபை, அப்புறம் உங்க அங்கீகாரம் ஆத்தரைஸ் இல்லையா, ஆத்தரைசேஷன். இந்த ரெண்டுமே என்னன்னா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர். காலை ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னாடியே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஓகே, சில காரியங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்போமானால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு வந்தேன். முதலாவது, கர்த்தருக்கு முன்பாக நாம் ஏன் நிற்கணுங்கிறத பார்த்தது போல கர்த்தருக்கு முன்பதாக நிற்போமானால் அந்த எலியாவினுடைய காரியங்கள், வாழ்க்கையில நடந்த சில விஷயங்கள். முதலாவது என்னன்னா, கர்த்தருக்கு முன்னால் அவர் நின்னதுனால உலகத்துல இருக்கிற யார் முன்னாடி நிக்கிறதுக்கு அவர் பயப்படவே மாட்டார். அதான் ஃபர்ஸ்ட் பிளெஸிங். முதல் ஆசீர்வாதம் என்னங்க? கர்த்தருக்கு முன்பாக ஒரு மனுஷன், ஒரு மனுஷி, ஊழியக்காரங்கன்னு பார்க்க வேண்டாம், பாஸ்டர்ஸ்னு பார்க்க வேண்டாம், those who are all washed by the blood of Jesus, தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட யாராக இருந்தாலும் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்பாங்கன்னா அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். முதலாவது பாயிண்ட் என்ன தெரியுமா? உலகத்துல எவன் முன்னாடி அல்லது எவன் முன்னாடி நிற்கிறதுக்கு பயப்பட மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனா இங்க உட்கார்ந்துருக்கு நிறைய பேர், என்னையுமே சேர்த்தே சொல்லலாம், 2019 முன்னாடி ஒரு வார்டு மெம்பரை பார்த்துட்டாலே நாங்கள் யார் தெரியுமா? வார்டு மெம்பர்லாம் பார்த்துருக்கோங்க. ஹல்லேலூயா. என்ன பார்த்துருக்குறோம்? இன்னும் சில பேர் என்ன பண்றோம், எம்எல்ஏவை பார்த்துட்டா அப்பா இதுதான் வாழ்க்கையினுடைய தரிசனத்தினுடைய முழுமைன்னு நினைக்கிறோம். நான் சொல்லட்டும், ராஜாக்களும் காத்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகுதான் அதிபதிகள், மற்றவங்க பிரபுக்கள் எல்லாம். ஏன்னா இந்த காலத்துல கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறது என்னன்னா, நீங்க ஏதோ குண்டு சட்டியில குதிரை ஓட்டிட்டு ஏதோ 10 ஆத்துமாக்களை பார்த்தேங்க, 50 ஆத்துமாக்களை சம்பாரிச்சேங்க, அப்பா அந்த 50 பேரோட நான் போய் சேர போறேன். கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. அப்படித்தான் வந்தோம். ஆனா இப்ப நம்ம எங்க நின்றுட்டு இருக்கோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்க நிக்கிறோம் சொல்லுங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தவங்களும் சொல்ல ஆரம்பிச்சான், ஆமாங்க, ஐயோ இதுகளை மல்லு கட்டியே நம்ம பொழப்பு. குடும்பத்தை கவனிக்க முடியாத காரியம், பிள்ளைகளை பராமரிக்க முடியாத விஷயங்கள், எவ்வளவோ காரியங்கள் இருக்கு. ஆனால் கர்த்தருக்கு முன்னால மாத்திரம் நீங்க நின்றுட்டீங்கன்னா முதலாவது ஆசீர்வாதம், உலகத்துல யார் முன்னாடி நிக்கிறதுக்கும் நீங்க பயப்பட மாட்டீங்க. ராஜாவும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான், அடிமட்டத்தில் இருக்கிற கீழே இருக்கிற நபரும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான். இந்த ராஜாவுக்கு முன்னாடி ஏன் அவர் அவ்வளவு தைரியமா போய் நின்னாருன்னு இப்ப புரியுதுங்களா? ஏன்? அவர் கர்த்தருக்கு முன்னால தன்னை நிறுத்தினாரு.
அதனாலதான் ராஜா அவருக்கு விஷயமே தெரியல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு முன்னால நிக்கிறவங்க பயப்பட மாட்டாங்க. அதே மாதிரி கர்த்தருக்கு முன்னால நிற்கிற ஒரு மனுஷனுடைய வாயின் வார்த்தையில அதிகாரம் இருக்கும். அதே மாதிரி அவனுடைய வாயின் வார்த்தையில வல்லமை இருக்கும். எத்தனாவது வசனம் அது? பிரசங்கியார்கள் தானே நம்ம எல்லாரும். எந்த வசனம் வாசிக்க முடியுமா? வார்த்தையில அதிகாரம் இருக்கும். அதே மாதிரி கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனுஷனுடைய வார்த்தையில என்ன இருக்கும்? வல்லமை. நாட் ஓன்லி த அத்தாரிட்டி அண்ட் ஆல்சோ த பவர். ஹல்லேலூயா. அது என்ன சாதாரணமான வல்லமை இல்லை, பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கிற வல்லமை. இந்த வசனம் கீழே வருது, என் வார்த்தையின்படியே இல்லாமல். முதலாவது வசனமே தான். நீங்க ஒரு சிலர் 3வது வசனம் தாண்டி போயிட்டு இருக்கிறீங்க, 4வது வசனம் வச்சுக்கிறீங்க. 1லயே இருக்கு, 2லயே இருக்கு இல்லையா? என்ன? என்னுடைய வார்த்தையின் படியே அன்றி. இப்ப சொல்லுங்க, வலது கையை உயர்த்தி, கர்த்தருக்கு முன்னால நான் நிற்பேன்னா என்னுடைய வாயின் வார்த்தையில அதிகாரமும் இருக்கும், வல்லமையும் இருக்கும். இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஆனா இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்னன்னு தெரியாததுனாலேயே என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? எங்க வீட்டம்மா இப்ப சமீப நாட்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க, புளிய பிடிக்கணும்னு வந்துட்டு கொசு அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். வந்திருக்கிறது எதுக்கு? அழைக்கப்பட்டதுக்கு அழைப்பு எதுக்கு? புளிய பிடிக்கணும், சிங்கத்தை பிடிக்கணும்னு. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? எங்க உங்களை சொல்லுங்க, நான் என்ன வந்திருக்கிற அழைப்பு வந்து சிங்கத்தை வேட்டையாடுறதுக்கு, அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உட்காந்து கொசுவை அழைச்சிட்டு இருக்கிறோம். பாஸ்டர் உங்களுக்கு இதெல்லாம் தகுதியாங்க? யார் கேட்கிறான்? ஒரு சாதாரண நடைநிலை ஒரு காவல், ஒரு பாஸ்டர் உங்களுக்கு இதெல்லாம் தகுதியா? வரலாமா? ஆனா இங்க அந்த மனுஷன் சொல்றாரு, ராஜாவே என் வார்த்தையின்படி 3.5 வருஷம் என்ன ஆகாது, அதே மாதிரி பனியும் பெய்யாது. நடக்குமா? நடக்குமா? நடக்கும். எப்படி நடக்கும்? அவருக்கு முன்னால நின்னா போதும். அவருக்கு முன்னால நின்னதுனாலதான் அவர் யாருக்கும் பயப்படாதவர் மாத்திரம் அல்ல, இரண்டாவது அவருடைய வாயின் வார்த்தையில அதிகாரம் இருந்துச்சு. பக்கத்துல கை கொடுங்க. நீங்க மாறிட்டீங்க, ஆனா மாறல. சொல்லுங்க. ஒண்ணு மாறிட்டேன்னு சொல்லு, இல்லைன்னா மாறலன்னு சொல்லு. அது என்ன மாறிட்ட ஆனா மாறல அப்படின்னு கேட்டா எனக்கு பதில் இல்லை. ஏன்னா நீங்க சிரிக்கிறீங்க. உங்களுடைய சிரிப்பு தான் அந்த அனுபவத்துக்கு அடையாளம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எங்க அப்பாவும் அடிக்கடி சொல்லுவார், நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, இந்த உலகத்துல எல்லாரும் நல்லவங்க ஆனா கெட்டவங்க. இன்னொரு பக்கத்துல சொல்லுவார், இந்த உலகத்துல எல்லாரும் கெட்டவங்க ஆனா நல்லவங்க அப்படின்னாரு. என்னையா அந்த மனுஷன் வயசான காலத்துல அப்ப புரியல. பாஸ்டர் அந்த பாட்டை நாங்க இந்த ஒரு வாரத்துல முடிச்சிடறோம் தாங்க, 2 லட்சம் ரூபா சாங்ஷன் பண்ணிடுறோம். 2 லட்சம் ரூபா தாரிட்டாங்க. ஐயோ, அதுக்குள்ளதான் ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு என்ன வேலை செய்யும்? மகனே, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, பார் நடந்துரும் பார் நம்ப அப்படின்னு. அப்புறம் தான் தெரியும் அது பிசாசுடைய. என்னங்க ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னு போன் பண்ண, பாஸ்டர் என்ன சொல்றீங்கன்னு வாங்க. இல்லை நீங்க தானே சொன்னீங்கன்னு. நான் சொன்னேன், ஆனா இப்ப நான் சொல்லலை. அப்ப சொன்னேன், ஆனா இப்போ இது மாதிரி 1 2 இல்ல நாளைக்கு காலைக்குள்ள வந்துடும் பாஸ்டர், அந்த ஊழியத்தை நீங்க முடிச்சிருவீங்க பாஸ்டர். இல்ல சந்திக்க வேண்டிய காரியங்கள் என்ன சொல்றது, வாகனம் வாங்கணும்னாலும் சரி, வீட்டு காரியம்னாலும், ஏதாவது ஒரு காரியத்துக்கு ஒருத்தவங்க வாக்கு கொடுக்குறாங்கன்னா, இது வரைக்கும் யாராவது இந்த கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறாங்களா? நான் இருக்கிறாங்களான்னு முடிக்கிறதுக்குள்ளேயே இல்லைன்னு உங்ககிட்ட வார்த்தை வந்துருச்சு. ஏன்னா அதுதான் மனிதன். மனுஷன் அப்படின்றதுக்கு there is a limitation. அவனுக்கு ஒரு அளவு இருக்குது, அதுதான் மனிதன். ஆனால் அளவே இல்லாதவர் தான் ஆண்டவர். ஆமீன் சொல்லுங்களேன்.
ஒவ்வொரு முறையும் அவர் நம்ம எவ்வளவு நேசிக்கிறாருங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? ஒவ்வொருத்தவங்கள இடையில விட்டு விட்டு அவங்களெல்லாம் பார்த்து 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 பார்த்து, இல்லப்பா போதும்பா டயர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி எங்க தான் வர்றோம். நான் எப்பவுமே தாவீதை பத்தியும் மோசேயை பத்தியும் ரொம்ப ஆழமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். ஹல்லேலூயா. நெகட்டிவான காரியங்களுக்காக சொல்லலை. அவ்வளவு நெகட்டிவ், அவ்வளவு பிரச்சனைனாலும் தூக்கி வச்சு கொண்டாடுகிற தெய்வம். ஹல்லேலூயா. என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் சிநேகிதன், என் நண்பன்னு சொல்றாருங்க. நம்மை உண்டாக்கின தேவனே சொல்லுகிறார். அதே மாதிரி யோபு பாருங்க, தன்னைய பத்தி ஃபுல் நெகட்டிவும் பேசுறாரு. என்ன, நான் பிறக்கிறதுக்கு பிறக்காம இருந்திருந்தால் நலமா இருக்குமோ, நான் பிறந்த தேதி சபிக்க, என்ன வார்த்தை. ஆனா அதர் பார்ட், அந்த பக்கத்துல பாருங்க, பரலோகத்தின் பிதாவாகிய தேவன் என்ன சொல்றாரு? இந்த யோபுவ மாதிரி நல்லவன் இல்லை. இந்த யோபு யாரா? உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு அவன மாதிரி யாராவது இருக்காங்களான்ற அளவுக்கு தூக்கி வைத்து அழகு பார்க்கிறவர் நம்முடைய தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன கேட்கிற தேவனுடைய தாசர்களே, இங்கே மிகவும் அழகாக அமர்த்தப்பட்டிருக்கிற நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நான் மீண்டும் சொல்லட்டும், இந்த நாட்டை ஆள்கிறவர்களை விட ஒரு படியாவது மேலதான் உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, எங்களெல்லாம் அந்த காலத்துல இருந்தே பார்த்தா சொல்லுவாங்க, யாருங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க, எங்க இருந்துங்க உங்களுக்கு சப்போர்ட் வருதுன்னு. ஆனா நம்ம வயிற்றுல ஈர துணியை கட்டிட்டு இருக்கிறது யாருக்கு தெரியும்? நமக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனா நம்மளை பார்க்குறவங்க என்னங்கிறது ஒட்டுதுங்க. அவன் ஜிடிக்கு எங்க இருந்துன்னே தெரியலங்க. முழு உலகத்துல இருக்கிற ஃபண்டே அவனுக்கு தாங்க கொட்டுது. வந்து பாருங்க. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் கொடுத்து உதவுறவர் இல்லை. 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்குமே கொடுத்து உதவுறவர். ஆனா என்ன, 1ஆம் தேதி நமக்கு ₹1 தான் வரும், 5ஆம் தேதியிலேருந்து லட்சமா வரும். இல்லை அரசாங்கத்திலயோ இல்லை எங்கேயோ வேலையில் இருக்கிறவங்களுக்கு 1ஆம் தேதி வரும். என்னன்னு 50,000 1,00,000 ஒரு சம்பளம் வரும். ஹல்லேலூயா. இந்த அனுபவத்தில் இருக்கிறவங்க ஆமேன்னு சொல்லி கையை வச்சு ஆண்டவர் நன்றி, அல்லேலூயா, நன்றி விட்டார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்போ 2வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அந்த எலியாவினுடைய வாயின் வார்த்தையில அதிகாரமும் இருந்தது, வல்லமையும் இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. அடுத்தது 3வது என்ன ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னா, கர்த்தருக்கு முன்பாக அந்த எலியா நின்னதுனால, ஓ ஹல்லேலூயா, இயற்கை கூட அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டுச்சு. இந்த இயற்கையும் கூட இந்த எலியாவினுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுச்சுங்க? கட்டுப்பட்டுச்சு. என்ன நடந்துச்சு? அவர் சொன்னார், அந்த இயற்கையை பார்த்து கட்டளையிட்டாரு. அப்படி என்ன ஆச்சு? நான் கேட்கிறேன், அந்த எலியா ஊழியம் செய்த, தீர்க்க தரிசன ஊழியம் செய்த அதே காலகட்டத்துல பாஸ்டருங்க சபைகள் இருந்திருக்குமா இருந்திருக்காதா? அட சொல்லுங்க, சபைகள் இருந்திருக்குமா இருந்திருக்காதா? எப்படியா சொல்றீங்க 50 சபை? கெபியில வச்சிருந்ததை சொல்றீங்க, கரெக்டுங்களா? ஒபதியா கெபிக்கு 50 பேரை பாதுகாக்கிறதுக்கு வச்ச காரியம். அதே மாதிரி 50 இருக்கட்டும், நான் என்ன சொல்றேன், ஒரு 5 பேராவது சபை ஊழியம் செஞ்சிருப்பாங்களா, செஞ்சிருக்க மாட்டாங்களா? இப்போ என் கேள்வி என்னன்னா, இந்த எலியா பண்ணின ஜெபத்துக்கு அந்த இயற்கையே அப்படியே கட்டுப்பட்டுச்சு. அதே ஊர்ல ஊழியம் செஞ்ச ஊழியக்காரங்க ஏன் பண்ணி ஜெபம் பண்ணி நடக்கல? ஏன் காரியம் வரல? அது நம்முடைய காரியம் அல்ல. ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நின்ன எலியாவினுடைய வார்த்தைக்கு இயற்கை என்ன பண்ணுச்சு? வேற யார் சொல்லி அந்த 3 வருஷம் வேற வழியே இல்லை. இன்னைக்கு இங்க உட்கார்ந்துருக்கிற நாம் நிதானித்துக் கொள்ள வேண்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை தான் கர்த்தர் இதுவரைக்கும் உங்களை கொண்டு செய்திருக்கிறார். ஒருவேளை பட்டியல் இட்டு நீங்க மீடியாவில் ஃபேமஸ் இல்லாமல் இருக்கலாம்,
அதை எதை தெரியப்படுத்தாமல் இருக்கட்டும். ஆனால் முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தில் வரப்போகிற பின்மாரியின் மழை எப்படி இருக்கும்னா, உங்களை கொண்டு செய்யணும்னு நினைச்சத காலம் தாண்டிருச்சுன்னாலும் உங்க கண்கள் காணத்தக்கதாக உங்க பிள்ளைகள் அதை அற்புதமாக அடையாளங்களாக செய்வார்கள். அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு அவருடைய வேலை ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசரம். ஒருவேளை நம்மளை பைபாஸ் பண்ணியிருந்தாலும் கூட நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை கொண்டு செய்ய முடியலன்னாலும் கவலைப்படாதீங்க. நீங்க பெற்றிருக்கீங்கல்ல பிள்ளைங்க, அவங்கள கொண்டு நிச்சயம் செய்வார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுல விஷயம் என்ன தெரியுமா? பிள்ளைங்க விஷயம் இல்லை, நீங்க தான் விஷயம். நீங்க தான் மேட்டர். யூ ஆர் த ரீசன். நீங்க தான் காரணம். நீங்க தான் காரணம். ஏன்னா உங்களை அழைச்சிருக்கிறார், உங்களை தான் அவர் அழைச்சு சொல்லி இருக்கிறார், உங்ககிட்ட தான் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த வாக்கு தத்தம் வர்றதே எதுக்காகனா, வாதையை மாற்றுகிறது மாத்திரமல்ல, புதிய பாதையை திறப்பதற்காகத்தான் இந்த வார்த்தையை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். எனக்கு அடிக்கடி பிடிச்ச பாட்டுல ஒரு பாட்டு, இந்த பழைய பாட்டு என்ன தெரியுங்களா? இ மேஜர். தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத. நீங்க தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத ஆத்தும முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுது. இன்னொரு முறை பாடலாம் அந்த சரணம். தலைமுறை. உங்க சத்தம் விடுதலையா? ஒழியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத ஆத்துமமே முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதே. மீண்டும் ஒரு முறை. ஆத்துமமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை ஓ தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. அல்லேலூயா. நீங்களே கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷனுக்கு என்னென்ன நடக்கும்னு சொல்லுங்க. ஏன்னா இன்னும் ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இல்லை, அதுக்கு முன்னாடி இன்னொன்று. யார் முன்னாடி நிற்கிறதுக்கும் பயப்படவே மாட்டாங்க. இப்போ இன்னையிலேருந்து பார்க்க போகிறோம். இங்கே வந்திருக்கிற ஊழியர்கள் மாத்திரம். பாஸ்டர் ரெஜி தான் சாட்சி இல்லை? அடுத்த வாரத்துக்குள்ள பாஸ்டர் ரெஜி என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? வந்த அத்தனை பாஸ்டர்ஸும் மெசேஜ் போட்டிருக்கிறாங்க. எங்கெங்கிருந்தோ வந்துச்சு, எப்படி எப்படி இல்லாம வந்துச்சு. எப்படின்னு கேட்டா, எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை மாத்திரம் நான் ஏறெடுத்தேன். எங்கிருந்தும் இல்லை, எவரிடமும் இல்லை, அவரையே நோக்கி பார்த்தேன். அவரே எனக்கு ஆதார், அவரே எனக்கு ஆதார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஒன்று மாத்திரம் எப்பவும் புரிஞ்சுக்கங்க. கர்த்தருக்காக முழு நேரமாக வைராக்கியமா ஊழியம் செய்யறவங்களுக்கு ஆண்டவர் மட்டும்தான் துணை.
வேற ஒருத்தவங்களும் துணை கிடையாது. வரலாம், இருக்கலாம், இருக்கட்டும், அது நல்லது. ஆனால் அதுக்கு ஒரு அளவு உண்டு, அதற்கு ஒரு எல்லை உண்டு. ஆனால் 24x7, அதே மாதிரி 365 நாட்கள் அடங்கிய ஒரு வருஷம், உங்களுடைய முழு ஆயுசுக்கும் இந்த லேவி கோத்திரத்தை மாத்திரம் ஆண்டவர் பிரித்து விட்டுட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? இவங்க யாருக்கும் இவங்களுக்கு இந்த சகோதரர்கள் யாருக்கிட்டையும் பங்கும் சுதந்திரமும் கிடையவே கிடையாது. இவர்களுக்கு மாத்திரம். சொல்லுங்க, எனக்கு மாத்திரம். நீங்க யாருங்க? வா, நீங்க அதை ஏங்க கேட்குறீங்கன்னு எதுவும் சொல்லிடாதீங்க, அப்புறம் நானே மயக்கப்பட்டு விழுந்துருவேன். நீங்க யாருங்க? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம் அப்படின்னா யாரு? யாருக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு பயப்படாதவங்க. அதுக்காக இன்னைக்கு உடனே ஓடி போய் எவன் நின்றுட்டு இருக்கான்னு பார்த்துட்டு நிக்கிறதுக்காக நீங்க கூப்பிடல. யார் முன்னாடி நிக்கிறதுக்கு பயப்பட மாட்டீங்க. அதனால நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, எனக்கு மட்டும்தான் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதே மாதிரி லேவி கோத்திரத்துக்கு அவர் சொல்லுகிறாரு, இதோ இந்த கோத்திரம், இந்த சகோதரனா இருக்கிற இவனுக்கு மாத்திரம் நானே பங்கும் நானே சுதந்திரமுமா இருக்கு. அதை பேச போனா நிறைய பெருசா இருக்கும், அது நிறைய உங்களுக்கு தெரியும். மற்ற சகோதரர்கள் எல்லாருடைய தசம பாகங்களானாலும் அவர்கள் கர்த்தருக்கு கொடுக்கிற எந்த வகையான முதலீடுகளானாலும் காணிக்கைகளானாலும் யாருக்கு தான் வரும்? லேவிக்கு. ஆனா அதெல்லாம் பேசல, அதையெல்லாம் காட்டல. ஆண்டவரே சொல்றார் இறங்கி, என்னன்னு? நான் தான் உனக்கு பங்கு, நான் தான் உனக்கு சுதந்திரம். அப்படின்னா யார் தெரியுமா? நானு அவருக்காக இங்க இருக்கிற அவர் தான் நானு, அவர் தான் நானு. இன்னைக்கு நம்ம ஊருக்குள்ள போகும்போது நம்மள என்னன்னு சொல்றாங்க? என்னன்னு சொல்றாங்க? இயேசு போறாருன்னு சொல்றாங்களா இல்லையா? இன்னும் சிலர் ஒரு 35 வருஷத்துக்கு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இயேசுன்னு சொல்ல மாட்டாங்க, அல்லேலூயா போறாருங்க. என்ன போறாரு? ஆமா, நம்ம அல்லேலூயா சொல்லலைன்னாலும் கூட நம்ம பேரு என்னதான். இன்னைக்கும் எங்கேயாவது போனா நீங்க கிறிஸ்டின் மாதிரி தெரியுதே, அல்லேலூயா கோஷ்டியா இல்ல பெந்தகோஸ்ட் கோஷ்டி, அவங்களுக்கு தெரியாது, ஒரு விவரமும் தெரியாது. ஆனா என்னதான் கேட்குறாங்க, நீங்க அல்லேலூயாவா இல்ல புரோட்டஸ்டண்டா அப்படின்னா அவங்களுக்கு தெரியுது பாருங்க எவ்வளவு விவரம். அப்படின்னா கிறிஸ்து அவர்கள் அப்படின்னா உண்மை உள்ளவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள், அவர்கள்தான் ராஜாக்கள், அவர்கள்தான் இந்த பூமியிலே தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. அதனால கையை கொடுத்து சொல்லுங்களேன், கையை கொடுத்து கம்பீரமா சொல்லுங்க, வார்த்தை வந்துருச்சு, வாதை விலகிருச்சு, பேனிக்கே போயிருச்சு, வாதை விலகி விட்டது. இப்ப என்னது என்ன ஆயிருக்கு? புதிய பாதை திறந்து விட்டது. ஹல்லேலூயா. சொல்லுங்க நம்பிக்கையோடு, வார்த்தை வந்து விட்டது, வாதை விலகி விட்டது, புதிய பாதை திறந்துருச்சுன்றவங்க கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஒரே ஒரு குறிப்பு இருக்கு, ஒரே ஒரு குறிப்பு பாருங்க. இந்த எலியா கர்த்தருக்கு முன்பாக தன்னை நிறுத்தினதுனால என்டையர் வேர்ல்டுல யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் அவருக்கு கிடைச்சிச்சு. இந்த உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த எலியாவுக்கு கிடைச்சிச்சு. என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? என்ன ஆசீர்வாதம் தெரியுங்களா? மரணத்தையே ருசி பார்க்காமல் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். மரணத்தையே ருசி பார்க்காத என்ன ஒரு பாக்கியம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு மாத்திரம் ஆண்டவர் இறங்கி வந்து உனக்கு சாவே கிடையாதுன்னு சொன்னா என்ன ஆகுங்க? ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லுங்க, அப்பா போதும்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நான் சொல்றேன், போதும்னு சொல்லாதீங்க, ஆமீன் சொல்லுங்களேன். அதே மாதிரி உங்களை வாழ்த்தும் போதும் உங்களால முடியலன்னாலும் சொல்லுங்க, நான் நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா உங்க வாயில தான் என்ன இருக்கு? ஆசீர்வாதம், கண்டம் இருக்குன்னு சொல்லாதீங்க. உங்க வாயில தான் ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமீன் தானே பாஸ்டர்? ஆமீன் தானே பாஸ்டர்? ஆமா, உங்க வாயில தான் கர்த்தர் அதிகாரத்தை வச்சிருக்கிறார், உங்க வாயில தான் ஜீவனை வச்சிருக்கிறார், உங்க வாயில தான் நன்மையை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அதனால நன்மையானாலும் தீமையானாலும் இன்பமானாலும் துன்பம் அப்படியெல்லாம் கிடையாது. இன்பம், அதிக இன்பம்
எப்படிப்பட்ட நிலையானாலும் அந்த எல்லா நன்மையான நிலைகளிலேயும் கர்த்தர் என்ன பாசிட்டிவாக தான் நடத்துவார். ஏன்னா அவருக்கு 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 இருக்கிற அநேக நாமங்கள்ல ஒரு பேர் என்னன்னா, அவர் நல்லவர். அதனாலதான் ஃபாரினர்ஸாக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, காட் இஸ் குட் காட், காட் இஸ் அ குட் காட் அப்படின்னா இயேசு நல்ல தெய்வம். ஆனா உங்களுக்கெல்லாம் நல்ல தெய்வம்னா என் வாழ்க்கையில நான் அவருக்கு வச்சிருக்கிற ஒரு பேரு அநியாயத்துக்கு நல்லவர். உங்களுக்கு நல்லவர் தான், எனக்கு உடனே அநியாயத்துக்கு நல்லவர்னு கேட்டுறாதீங்க. அநியாயத்துக்கு இப்படிதான் இல்லையா, இவ்வளவுதான் இல்லை, அநியாயத்துக்கு இயேசு நல்லவர். கையை வைத்து சொல்லுங்களேன், இயேசு அநியாயத்துக்கு நல்லவர், அநியாயத்துக்கு நல்லவர். நேற்று கூட அங்கிள் ஆண்டி இவங்க கிட்ட இங்க சகோதரர் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன், ஊழியத்துக்கு மட்டும்தான் ஆண்டவர் எந்த திறமையையும் பார்க்கல, எந்த படிப்பையும் பார்க்கல, எதையுமே பார்க்கல, அழைக்கிறார், வான்னு தான் கூப்பிடுறாரு. வந்துட்ட பிறகு அவங்கள தான் ஞானிகளையே வெட்கப்படுத்தும்படியான அதிமேதாவிகளாக மாற்றுகிறார். அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய பியூட்டி. ஹல்லேலூயா. அதனால தான் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். 37ஆம் சங்கீதத்தில் என்ன, 25ஆம் வசனம் தானே, நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு, எல்லாம் சத்தம் உயர்த்தி சொல்லுங்களேன், அப்பத்துக்கு இறந்து திரிந்ததை நான் ஒரு நாளும் கண்டதில்லை. யார் சொல்றாங்க? யார் சொல்றா? நல்ல தகப்பன். ஆனா தாயை குறித்து வேதத்துல நம்ம சரியாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையான ஒரு அரசர், ஒரு தாவீது அரசர் சொல்றார், அந்த நீதிமானுடைய சந்ததி மாத்திரம் ஒரு நாள். அதனால உன்னை புரிந்து கொள்ளுங்க, எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலைமையிலும் அவர்தான் எனக்கு ஆதாரமா இருக்கிறார், அவர் ஒருவர் தான் எனக்கு எல்லாமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த பாட்டுல என்ன சரணம் வருது தெரியுங்களா? பாக்கியமான சேவையிதே பாதம் பணிந்தே செய்திடுவேன். முடிமான இசையோடு, பாக்கியமான சேவையிதே பாதம் பணிந்தே செய்திடுவேன், ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை. ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை. அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவே. அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவே. அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே பிழைப்பேனே ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவை, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானேன் தேவே. அப்படி பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், இத மாதிரி ஒரு லக்ஸுரி லைஃப் உலகத்துல எந்த வேலையிலையும் கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம மட்டும்தான் போத் வெல். என்னங்க போத் வெல் சொல்லுங்க. அப்படின்னா ஏழையா பணக்காரனா இருப்பான், நல்லா சாப்பிடுவான், ஆனா படுத்தா தூக்கம் வரவே வராது. அதான் ரிச் மேன் ஈட்ஸ் வெல், புவர் மேன் ஸ்லீப்ஸ் வெல், பட் த கிறிஸ்டியன் போத் வெல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை. அதாவது பணக்காரனா இருப்பான், நல்லா சாப்பிடுவான், ஆனா படுத்தா
தூக்கம் வராது. ஐயோ ஐயோன்னு புரண்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏழையா இருப்பான், அவன்கிட்ட பணம் இருக்காது. ஆனா அவன் என்ன கஞ்சிய ஊழோ குடிச்சாலும் எங்கேயாவது படுத்தானா என்ன ஆயிடுவாங்க, அடுத்த நிமிஷம் தூங்கிடுவான். அடுத்ததுதான் இருக்கிறதுலே ஸ்பெஷல். பட் த கிறிஸ்டியன், ஹல்லேலூயா, இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீங்களும் நானும் மாத்திரம் எப்படி தெரியுங்களா, நல்லா சாப்பிடுவோம், நல்லா தூங்குவோம். யாராவது இதுல விதிவிலக்குல இருக்கீங்களா? ஒரு கை வராது பாருங்க. இப்போ மாடு போட்டாலும் சாப்பிடுவோம், ஆடு போட்டாலும் சாப்பிடுவோம். ஏன்யா இப்படி? இல்லைன்னா பரவாயில்லைங்களா, நல்லா தான் இருக்குது. இல்ல ஐயா வந்து ஆர்வமா இருக்கிறாரு. அல்லேலூயா. இப்போ பாருங்க, எது போட்டாலும் அதுல நடு பீஸ் யாருக்கு தான்? என்னையா பீஸே இல்லைன்ட்டு பீஸே போயிடுற அளவுக்கு என்ன ஆகும்? சில கூட்டங்கள்லாம் நடத்தும் போது, போதகர்கள் கூட்டங்கள் கருத்தரங்கள்லாம் நடத்தும் போது பீஸ் இல்லைன்னு நடத்துறவங்களுக்கு பீஸ், நடத்துறவங்களுக்கே பீஸ் போயிடும். எதனால? பீஸால. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நல்ல கிறிஸ்தவங்க தான் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குவாங்க. பட் த கிறிஸ்டியன் போத், நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குவாங்க. இந்த பாக்கியம் யாருக்கு கிடைச்சிருக்கு சொல்லுங்க? எனக்கு தான் இந்த பாக்கியம். அந்த பாக்கியத்துல வேலை செய்யற நீங்களும் நானும் தான் நம்முடைய அதிகாரத்தை, நம்ம அபிஷேகத்தை குறித்து பயங்கர ரொம்ப ரொம்ப என்ன சொல்றதுன்னா சமாதானமாக இருக்கணும். ஆமீன் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், இன்னொரு வார்த்தையும் கைப்பிடிச்சு சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பது வேறு, பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருப்பது வேறு. இன்னொரு முறை சொல்லுங்க. பெற்றிருப்பது வேறு அப்படின்னா என்ன? எங்க அப்பா காலத்திலலாம் யாரை பார்த்தாலும் பரிசுத்த ஆவியை பெற்றீங்களா, பரிசுத்த ஆவியை பெற்றீங்களா அப்படி கேட்பாங்க. கேட்டிருக்காங்களா? உங்களை கேட்டிருக்காங்களா? என்னன்னு கேட்டிருக்காங்க? நீ பரிசுத்த ஆவி பெற்றிருக்கியா அப்படின்னு. அது அந்த காலத்துல அவங்க கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கீங்களாங்கிறதுல, பரிசுத்த ஆவியில நிரம்பிக்கிட்டே இருக்கீங்களா, பரிசுத்த ஆவியிலே நிரம்பி இருக்கிறீங்களா? அப்ப பரிசுத்த ஆவியிலே நிரம்பி இருக்கிறோன்றதுக்கு தான் இது கான்செப்ட். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு பிரிக்கிறது கிடையாது, பிரிவு கிடையாது. அன்னைக்கே அவர் ஊற்றப்பட்டு விட்டார். அந்த பரிசுத்தாவியின் நிரம்பி, அந்த ஆவியிலேயே நிரம்பி கொண்டிருக்கிறவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களினுடைய நிறைவு தான் இந்த எலியா மரணத்தை ருசி பார்க்காமல் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த பூமியில நமக்குன்னு யாரும் இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உன்னை தெரிஞ்சுக்கங்க, நான் தான் அவருடைய திட்டத்தில் இருக்கிற முக்கியமான நபர். அல்லேலூயா. ஆமா, ஆங்கிலத்தில் ஒரு பாட்டு இருக்குல்ல, God is make a way where there is seems to be no way. எந்த ஒரு சின்ன நம்பிக்கை கூட இல்லையா? ஒன்ன தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்காக 1000 வழிகள் இல்லை, 1000 வழிகளை அடைச்சாலும் ஒரே ஒரு வழியை, புதிய வழியை அவர் திறப்பார். அதுதான் அந்த பாதை திறந்து விட்டதுங்கிற வார்த்தையை ஒன்ன தெரிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான என்ன சொல்றது, அதிசயமான ஒரு ஆசீர்வாதம், சமாதானம் என்னன்னா, எலியாவை விட இன்னைக்கு அவர் என்னை ரொம்ப நேசிக்கிறார். இந்த எலியாவை எடுக்கிறதுக்குள்ளேயே அவருக்கு போதும் ஆயிடுச்சு. ஏனோக்கு ஆண்டவரோடு வாழ்ந்தாரு, ஆண்டவரோட குடும்பத்தோட சஞ்சரிச்சாரு, ஆனா எடுத்துக்கொள்ளப்பட்டதே தெரியல. எடுத்துக்கொள்ளப்பட்டார், வாழ்ந்தாரு, ஆண்டவரோட சஞ்சரிச்சாரு, எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனா அந்த எலியாவை மாத்திரம் ஆண்டவர் ரதத்துல ஏறி எடுத்துக்கொள்றதுக்குள்ள பட்ட பாடு இருக்குது பாருங்க. அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. கல்யாணம் ஆனவங்க எப்படின்னாலும் சமாளிச்சுக்கிட்ட, கல்யாணம் ஆகாதவங்க கிட்ட ஜாக்கிரதையா தான். ஒன்றும் வேற எங்கேயாவது போயிடாதீங்க, கேத்தலிக்கு போயிடாதீங்க, சிபிஎம்க்கு போயிடாதீங்க, எங்கேயும் போகாதீங்க, இங்கேயே இருங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சபையை. இங்க திருமணமாகாதவங்க யாராவது இருக்கீங்களா? சரி, இப்ப பாருங்க, திருமணம் ஆனவங்க எல்லாம் கொஞ்சம் கையை வச்சு காட்டுங்க. இப்படியே சாம் உங்களுக்கு ஒரு தடவை கூட ஆகலைன்னு ரெஜி பாஸ்டர் சொன்னாங்க, பார்த்துருவோம். இப்ப பாருங்க, இதுலயும் நிறைய கை காணுங்க. திருமணம் மாணவர்கள் எல்லாம் கொஞ்சம் கை தூக்கி காட்டுங்க. ஜெனிஃபருக்கு ஆயிடுச்சுங்களா? கத்தருக்கு. இப்ப திருமணம் மாணவங்க தானே இவ்வளவு பேரும்.
நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஆண்டவர் நமக்கு ஊழியம் செய்கிறது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாம் வருத்தம் பாடு எல்லாத்தையும் பார்த்து சமாதானமாக கர்த்தருக்கு என்ன பண்ணுறோம்? ஊழியம் செய்கிறோம். ஆனாலும் சில காரியங்களை ஆண்டவரே நமக்கு பயிற்றுவிப்பதற்காகத்தான் நம்ம அறிந்த வேத பகுதியில் இருந்து நடைமுறைப்படுத்துகிறதான சில விஷயங்களை பேசிட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அதனால எந்த சூழ்நிலையிலையும் ஒன்று தெரிஞ்சுக்கணும், எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகம் உலகத்தில் இருக்கிறவங்கள போல கிடையாது. உலகத்தில் இருக்கிறவங்கள விட விசேஷமானது, வித்தியாசமானது. ஹல்லேலூயா. அதனால தான் தமிழில் இன்னொரு வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு முறை பேசினால் பல முறை சிந்தியுங்கள், அப்படியே பல முறை சிந்தித்து ஒரு முறை பேசுங்கள். ஒரு முறை பேசினால் பல முறை சிந்தியுங்கள், அதே மாதிரி பல முறை சிந்தித்து ஒரு முறை பேசுங்க. ஏன்னா நம்முடைய நாவின் அந்த வார்த்தையில் ஆண்டவர் அதிகாரத்தை வச்சுட்டார். அதை அப்படியே செய்வார். எனக்கு நிறைய சாட்சி இருக்கு. முதல்ல 2008க்கு முன்னாடி ஒரு மலேசியா ஊழியத்துக்கு போகும்போது அப்படிதான் அங்கே ஒருத்தவங்க ஜெபம் பண்ண வந்தாங்க. என்னன்னா அவங்க என்ன சொன்னாங்க, பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா. எதுக்குங்க உங்களுக்கு ஜெபம் பண்ணணும்னு அவங்க கேட்டாங்க. எனக்கு இனிப்பு நீருக்கு ஜெபம் பண்ணுங்க. என்ன நீர்? இனிப்பு நீர் அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல? எனக்கு அப்போ தெரியவே தெரியாது. நான் இனிப்பு நீருக்கு ஜெபம் பண்ணுமா? சரி ஜெபம் பண்ணிடுவோன்ட்டு, இயேசு நாமத்தில் இந்த இனிப்பு நீரை ஆசீர்வதிக்கிறேன், இந்த இனிப்பு நீர் பெருகுவதாக, இனிப்பு நீர் சூப்பராவதாக, இனிப்பு நீரே உன்னை வாழ்த்துக்கிறேன், இனிப்பு நீரை உன்னை ஆசீர்வதி பாட்டு ஜெபம். எனக்கு தெரியாதுங்க, உண்மையாக தெரியாது. அதுவும் இந்த இனிப்பு நீர்னா நம்ம கேள்விப்பட்டது கூட கிடையாது. அது ஏதோ ஒரு நல்ல நீர் போல, ஒரு நல்ல விஷயம் போல அப்படின்ட்டு. அன்னைக்கு ராத்திரி ஊழியெல்லாம் முடிச்சுட்டு அந்த பாஸ்டர் ஐயோ இந்தியா பாஸ்டர்னு எல்லாம் கொண்டாடுறாங்க. கோலாலம்பூரே வந்து கொண்டாட்டமா இருக்கு அப்படின்னு சந்தோஷமா நல்ல இருக்கையில போய் தங்க வச்சா எனக்கு தூக்கம் வரல. ஏன்னா ஆண்டவரே என்னை இப்படியெல்லாம் பயன்படுத்திருக்கீங்களே, இப்படியெல்லாம் பயன்படுத்திருக்கேன்னு சந்தோஷம். கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த பாஸ்டர் வேகமா வந்து கதவை தட்டுறாரு. ஆனா அவசரமா திறந்த உடனே சொல்றாரு, பாஸ்டர் சீக்கிரம் வாங்க, ஒருத்தவங்களுக்கு ஜெபம் பண்ண போகணுன்னாரு. யாருக்கு பாஸ்டர்னு? நீங்க ஒருத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணி ரொம்ப முடியாம கிடக்குறாங்க, வாங்க. என்னடா இது, நம்ம ஜெபம் பண்ணி ஒருத்தவங்க அதுல வர என்ன பாஸ்டர் சொல்றீங்க? பாஸ்டர் அவங்க சாக புழைக்க கிடக்குறாங்க வாங்க அப்படிங்கிற. சாக புழைக்க கிடக்குறாங்களா? ஆண்டவரே, முதல் நாள்லயே நம்ம நிலைமை இப்படியா பொட்டி கட்டிட்டு போற பிரயாணம் போல அப்படின்ட்டு பெட்டியை கூட திறக்கலைங்க. அன்னைக்கு போன ட்ரெஸ்லயே போய் மினிஸ்ட்ரியை முடிச்சுட்டு வந்தோம் ஏர்போர்ட்ல இருந்து. இவர் கூட்ட உடனே பாஸ்டர் போவோன்ட்டு கிளம்பி போனா, அந்த வீடு நல்ல பணக்கார குடும்பம் தான். அவங்க வந்து கமிஷனர் மாதிரி இருக்கிறவங்க அந்த கேஎல்ல முனிசிபாலிட்டியில. பெரிய அம்மா படுக்க வச்சிருக்கிறாங்க வாசல்ல பெட்டு போட்டு. இன்னொரு சில நிமிஷத்துல மூச்சு நின்றும் போல. அவர் என்னை கூப்பிடுறாரு, பாஸ்டர் வாங்க ஜெபம் பண்ணுங்கன்னு. ஏங்க என்னங்க இந்த நிலைமையில இருக்குன்னு. அப்புறம் சுத்தி நின்று எல்லாரும் என்ன இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்கெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னடா இது அப்படின்னு. என்னன்னா இன்னைக்கு நீ வெளியில போக மாட்ட, உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணதுலேருந்து தான் இப்படி ஆயிருக்குன்னாங்க. அப்புறம் தான் நானும் கேட்டேன், சரி இவங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னா, அதான் சொன்னாங்கல்ல இனிப்பு நீர் அப்படின்னா. ஐயோ இதைத்தாயா காலையிலையும் சொன்னாங்க. என்ன இனிப்பு நீருங்கிற, இனிப்பு நீர்னா என்னையான்னு. அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க டயபெட்டிக் பாஸ். அட வீணா போனீங்களா, அதை முதல்ல சொல்ல வேண்டாமா? இனிப்பு நீர்னா டயபெட்டிக். அப்புறம் தான் எனக்கு உரைச்சிச்சு என்னன்னு. ஏசப்பா என்னைய மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு இறங்கும், இந்த ஒரே விஷயம் இறங்கும்ட்டு. அதுக்கு பிறகு உண்மையா சொல்றேங்க, ஆண்டவருக்கு முன்னாடி இந்த பலிபீடத்துல நின்று அவங்க தலைமையில கை வச்சு அத்தனை பேரையும் கூப்பிட்டு, வாங்க பக்கத்துல வாங்க, இந்த பாட்டை பாடுங்கன்னு. இந்த பழைய பாட்டு ஒண்ணு இருக்கு பாருங்க, என்னை அபிஷேகமே என் தலையே பாத்திரம் நிரம்புமே, அந்த பாட்டை பாட சொல்லி அந்த பாஸ்டர் எல்லாருமே பாடுறாங்க. அவிசுவாசத்தோட தான் பாடுறாங்க. ஆனா நான் நல்ல விசுவாசத்தோட அவங்க தலையில கை வச்சு சொன்னேன், இயேசுவின் நாமத்துல இந்த இனிப்பு நீர் பெருகுவதாகன்னு சொன்னல, இப்ப இறங்குவதாக, இந்த இனிப்பு நீர் இல்லாமல் போவதாக அப்படின்னு. படிப்படியா சொன்னா நம்ப மாட்டீங்க, ஒரு 15-20 நிமிஷத்துல அந்த அம்மா அது இறங்கி இறங்கி டப்புன்னு எந்திரிச்சு உட்கார்ந்தாங்க பாருங்க. இந்தியா பாஸ்டர் நாங்க. எஸ், தட் சேம் இந்தியா பாஸ்டர். அல்லேலூயா. அதனால நான் உங்ககிட்ட சொல்றேன், உங்க வாயின் வார்த்தையில கர்த்தர்
ஜீவனை வச்சிருக்கிற. நல்லா இருப்பேன்னு சொன்னா நல்லாதான் இருப்பாங்க. அவங்க ஆமேன்னு சொன்னாலும் ஆமேன்னு சொல்லலைன்னாலும் நீங்க ஒரு ஆமேன்னு என்ன பண்ணுங்க, போட்டுருங்க. ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறதுக்காகத்தான் அவர் இந்த பூமிக்கே வந்தார். எல்லாரையும் இந்த சந்ததிக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் அழைத்து வந்திருக்கிறார். என்ன கேட்கிற தேவ ஜனமே, இந்த நாளிலும் கூட உங்களுடைய வார்த்தைகளிலே அல்லது உங்களுடைய பிரசங்கங்கள்ல மாத்திரமல்ல, நீங்கள் பேசுகிற வார்த்தைகளிலும் கூட பல முறை சிந்திங்க. இது நான் பேசணுமா, இது தேவனுக்கு சித்தமா? ஏன்னா அந்த வார்த்தையை கர்த்தர் என்ன பண்றாரு, அப்படியே கணக்கில் வைக்கிறாருன்னு மாத்திரம் பார்க்காதீங்க, அதை அப்படியே செய்வார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லிருங்களேன், உங்க வார்த்தைய ஆண்டவர் ரொம்ப கனப்படுத்துறார். ஆமா, அதனாலதான் இன்னொரு வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லுவேன், மக்கள் என் வார்த்தையை அல்ல என் வாழ்க்கையை வாசிக்க வேண்டும். சொல்லுங்களேன், மக்கள் நான் பண்ற பிரசங்க. ஆட்டோ வருது, ரெஜி பாஸ்டர் ரியலி ஐ எம் பிளஸ்ட். அப்போ இங்க பாருங்க, ஆட்டோ வருதுன்னு உங்ககிட்ட நான் ஏன் சொல்லணும், அது வாசம் ஆட்டோமேட்டிக்கா வரத்தானே போகுது, ஆட்டோ வந்துருச்சுன்னு தெரியதானே போகுது. ஓகே, இப்போ கை கொடுத்து சொல்லுங்களேன், மக்கள் என் வார்த்தையை அல்ல என் வாழ்க்கையை வாசிக்க வேண்டும். வார்த்தை பேசாதுங்க, வாழ்க்கை தான் பேசும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த வாழ்க்கை பேசுங்கிறது உடனே தெரியாது. அதான் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு நிறைய வேணும்னுவாங்க. நல்ல பேர் எடுக்க நிறைய வேணும், ஆனா கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு ஒரு செகண்ட் போதும். அதனாலதான் உன் நண்பனை சொல், உன்னை நான் சொல்கிறேன். டெல் யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் யுவர் ஃபியூச்சர், ஐ வில் டெல் ஹூ யூ ஆர். உன் நண்பனை சொல், நீ யார் என்று நான் என்ன பண்றேன், சொல்லுகிறேன். அப்படி எல்லாம் இருக்கிற இடத்துலயே எழும்பி நிற்க போகிறோம். வேதத்தை எல்லாரும் வச்சுட்டு கொஞ்ச நேரம் எழும்பி நிற்க போகிறோம், கைகளை பிடித்து. எஸ் எஸ் எஸ், எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளுக்கு நேராக ஒப்பு கொடுக்கலாமா? இன்னொரு அற்புதமான பாடல் இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ பாடும்போது நீங்களே யோசிப்பீங்க, ஓ இப்படிப்பட்ட பாட்டா அப்படின்னு. இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர், யெகோவா ஈரே பார்த்து கொள்வீர். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியாது? ஓ, எல்லாருக்கும் தெரியும். இந்த பாடலோடு சேர்ந்து ஆண்டவர் நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபார் ஸ்டாண்டிங். நீங்க எழும்பி நிற்கிறீங்க, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். எல்லாரும் நிற்கிற நேரத்திலேயே, ஆமா எவ்வளோ நேரங்கிறது இல்லை, ஆமா இறுதியான நேரத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. இதுவரை நடத்தினீர், இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே பார்த்து கொள்வீர். ஒரே குரலா, இதுவரை. தெரியும் தானே? உங்க சத்தம் வரட்டும். யெகோவா ஈரே பார்த்து கொள்வீர். கரங்களை உயர்த்தினவர்களாய், யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவா ஈரே, ஓ யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். இரண்டாவது சரணம்.
வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினீர், வறண்ட நிலத்தில் நீரூற்றை காட்டினீர். இப்பொழுது நீங்க பாடுற சத்தம், வனான் வழிகளை உண்டாக்கினீர். ஓ, வறண்ட நிலத்தில் நீரூற்றை காட்டினீர். சர்வ வல்லவரே, கரங்களை உயர்த்தி, சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. மீண்டுமா கரங்களை அசைத்தவர்களா வரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே, பார்த்து கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே, பார்த்து கொள்வீர். யெகோவாயீரே, 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 என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவாயீரே, ஹல்லேலூயா, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். பாடுங்களேன், என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என் தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. அப்படி எல்லாரும் கரங்களை கூப்பி முகத்துக்கு முன்பதாக இருக்கிற நேரத்துல அருமையான என்னுடைய வைஃப் டாக்டர் ஜெனிஃபர் அவர்கள் ஜெபத்திலே நம்மை நடத்துவார்கள். அதை தொடர்ந்து பசப்பால் ஜெயக்குமார் ஐயா பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள். பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தர்மையான நல்ல நாளிலே நேரத்திலே உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். உம்மால் அழைக்கப்பட்ட நாங்கள் பாக்கியவான்கள் என்பதை நீர் மறுபடியும் ஞாபகப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய தகப்பனாக, தந்தையாக, தோழனாக, நல்ல நண்பனாக, எங்களுக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாக, எங்களுடைய வைத்தியராக, எங்களுக்கு தோள் கொடுக்கிற நல்ல துணையாக, எல்லா மணவாளனாக, நேசராக, எல்லா சூழ்நிலைகளிலும் நல்லவராக இருந்து வந்தமுடைய கிருபைக்காய்மை நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களையும் அழைத்து, எங்களையும் வேறு பிரித்து, எங்களையும் உபயோகப்படுத்தி நீர் அழகு பார்த்து மகிழ்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நல்லவர்களாய் இல்லாத போதிலும் நீர் நல்லவராய் இருந்தீர். நாங்கள் உண்மை இல்லாதவர்களாய் இருந்த போதிலும் நீர் உண்மையுள்ளவராக இருந்தபடியினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களை பேசி எங்களை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை எலியாவை போல சூறை செடியின் கீழ் போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று ஒருவேளை யாராவது ஒருவர் சோர்வோடு ஆண்டவரை சூறை செடியின் கீழ் படுத்திருந்திருப்பார்களே, ஆனால் இந்த கால வேளையிலே நீர் எங்களை தட்டி எழுப்பி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி நீர் மறுபடியும் எங்களை பலப்படுத்தி, திடப்படுத்தி, தைரியப்படுத்தி, உற்சாகப்படுத்தி உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களை எழுப்பி நம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு முன்பாக நிற்கிற நாங்கள் எந்த மனுஷனை குறித்தும் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை இந்த காலை வேளையிலே மறுபடியும் நீர்
எங்களை ஞாபகப்படுத்தினதற்காக நன்றி. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர். இரவும் பகலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களோடு கூட இருந்து மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே, உமக்கு முன்பாக நிற்கிற நாங்கள் எந்த மனுஷனை கண்டும் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சூழ்நிலை கண்டும், எந்த பிரச்சனையை கண்டும், எந்த சவாலை கண்டும், எந்த ஆகாபை கண்டும், எந்த யெசபேலை கண்டும் நாங்கள் பயப்பட வேண்டியது இல்லை என்பதை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக நன்றி. எங்களுடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, எங்களுடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு. உமக்கு முன்பாக நிற்கும் பொழுது உம்முடைய வார்த்தையை மட்டுமே நாங்கள் பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு ஞாபகப்படுத்தினீர் ஆண்டவரே. இயற்கையும் எங்களுக்கு கட்டுப்படும், எந்த சரித்திரத்தையும் நாங்கள் மாற்ற முடியும், எந்த சட்டத்தையும் நாங்கள் திருத்த முடியும் என்கிற காரியங்களை நீ ஞாபகப்படுத்தினது மட்டுமல்ல, எந்த மனுஷனுக்கும் நடக்காத வித்தியாசமான விகற்பமான அதிநேர்த்தியான காரியங்களை நாங்களும் செய்ய முடியும் என்று நீர் ஞாபகப்படுத்தினுடைய கிருபைக்காக நன்றி. அன்பு தாசனீரை பயன்படுத்தினீர், எங்களோடு கூட பேசினீர் ஆண்டவர். இதற்கு முன்பாக இருக்கிற எல்லா சவால்கள், எல்லா பிரச்சனைகள், எல்லா குறைகளையும் நாங்கள் சந்திக்க நீர் எங்களோடு கூட வருகிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். அருமையான ஆண்டவரை சந்தர்ப்பத்தை கொடுத்த ரெஜிக்காக, ஆண்டி, அங்கிள் எல்லாருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து இவர்கள் வளருவார்களாக, இவர்கள் பெருகுவார்களாக, இவர்கள் எல்லை விஸ்தாரமாவதாக, புது வழிகள் திறக்கப்படுவதாக, நினையாத காரியங்கள் நடப்பதாக, அநேக வருடமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபங்களுக்கு பதில் தருவீராக. இன்னும் ஆண்டவரே அற்புதமான காரியங்களை இவர்கள் மூலமாய் செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிசயமான காரியங்களை நாங்கள் பார்க்கும்படி ஜெபிக்கிறோம். இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும், அவங்களுடைய குடும்பத்தையும், அவங்களுடைய பிள்ளைகளையும், அவங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றிற்கும் போதுமானவராயிருக்கிறீர். எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நீர் மரண பரியந்தம் நடத்த, தலைமுறை தலைமுறையாய் நடத்த, எங்களை மட்டுமல்ல எங்களுடைய சந்ததிகளையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களை எல்லாவற்றையும் நடத்த நீர் போதுமானவராய் இருக்கிறீர் என்று நீர் எங்களுக்கு ஞாபகப்படுத்தினும்படி கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை நாங்கள் நேசிக்கிறோம், உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றுகிறோம். எல்லா துதி, கன, மகிமை, மாட்சிமை, வல்லமை, புகழ் அனைத்தையும் உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.